நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி. இந்த ப்ரெசன்ட் வேல்யூஸ்லாம் எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கார்ப்பரேட் ஃபினான்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா ப்ராஜெக்டோட இவாலுவேஷனுக்காகவும் அதோட கம்பெனி ஷேர்ஸோட வேல்யூஷன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பர்சனல் ஃபினான்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் இன்க்ளூட் ஆகும். இந்த ப்ரெசன்ட் வேல்யூவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இது வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் அண்ட் சிம்பிள் கான்செப்டாக இருக்கும். ஏன்னா இதை ரொம்ப கால்குலேட் பண்ணுறது வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் சிம்பிள்ஸ் கார்ப்பரேட் ஃபினான்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இன்றைக்கி ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வாங்க முடியுது அப்படின்னா நாளைக்கு அதோட விலை வந்து இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு அதோட விலை வந்து 15 ரூபாய் ஆயிரும். ஸோ இன்றைக்கி உள்ள அதே பொருள் தான், ஆனால் இன்றைக்கி வாங்குறப்போ ஒரு ரேட், ஸோ இன்னும் 1 வருஷம் கழித்து வாங்குறப்போ அதற்கு ஒரு ரேட் ஆகுது. ஸோ இதில் வந்து காமன் சென்ஸ் அப்ரோச் டு ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ இப்போ கேஷ் ஃப்ளோ வந்து அது வந்து எதுக்காகனா ஃப்யூச்சர் ஒர்த் வந்து ஒரு சிமிலர் கேஷ் ஃப்ளோவில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதாகுது. இந்த பீப்புள் வந்து இதில் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கன்சம்ஷனுக்கும் அதை விட ஃப்யூச்சர் கன்சம்ஷனை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்கள வந்து ப்ரெசன்ட் கன்சம்ஷனை அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரோட தேவைக்கு வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது நம்மளால் தெரியாது. ஸோ அந்த ஃப்யூச்சருக்கு நம்ம வந்து இப்போவே சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த டியூ டு இன்ஃப்ளேஷனால் இந்த வேல்யூ ஆஃப் த மணியோ கரன்சியோ வந்து டிப்ரிஷியேட் ஆகுது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. இது வந்து எதுக்காகனா இன்ஃப்ளேஷனால தான் ஏற்படுது. ஸோ இந்த கிரேட்டர் இன்ஃப்ளேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ருப்பியோட வேல்யூவையும் எரோஸ் பண்ணிடுது அதிகமாக. ஸோ இதனால் ஒரு அன்சர்டனிட்டி வருது கேஷ் ஃப்ளோவில், ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோலையும். கேஷ் ஃப்ளோ இது வந்து ஃப்யூச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ரிஸ்க் வந்து அசோசியேட் ஆகிருக்கு. இதில் வந்து ரிசீவிங் கேஷ் ஃப்ளோவில் வந்து ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இதில் வந்து ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறத வந்து டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறோம். இந்த மேக்னிடியூட் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகிறது டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறோம். எது டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் வந்து ட்ரேட் ஆஃப் பண்ணுற ரேட்டு தான் வந்து டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறோம். இது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஃபார் கரண்ட் கன்சம்ஷன் அது இதாகும். அடுத்ததாக எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளேஷன், அதாவது ஹையர் இன்ஃப்ளேஷனாக இருந்தால் டிஸ்கவுண்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ப்ரிஃபரன்ஸும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். தென் அடுத்ததாக வந்து அன்சர்டனிட்டி இந்த ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோ, ரிஸ்க் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ ஹையர் டிஸ்கவுண்ட் ரேட் வந்து நமக்கு வந்து லோயர் ப்ரெசன்ட் வேல்யூ ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோவுக்கு வந்து லீட் பண்ணும். தென் ட்ரேட் ஆஃப் இன் கன்சம்ஷன் ஓவர் அ பீரியட். ஸோ நம்மளோட இண்டிவிஜுவல்ஸோட வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரெசன்ட் கன்சம்ஷனையும் ஃப்யூச்சர் கன்சம்ஷனையும் டிஃபர் ஆகுது. இந்த ப்ரிஃபரன்ஸ் வேரிஸ் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒவ்வொரு டைமுக்கும் மாறும். இந்த ட்ரேட் ஆஃப் வந்து ப்ரெசன்ட் கன்சம்ஷனும் ஃப்யூச்சர் கன்சம்ஷனும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ஒரு லெஸ் டைம் கன்சியூம் ஆகும். இதில் வந்து சேவ் பண்ணும், இந்த டைமை சேவ் பண்ணும். அது மாத்திரம் இல்லை ரிமைனிங் போர்ஷனை வந்து லென்ட் பண்ணுது. இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கரண்ட் கன்சம்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்யூச்சர் கன்சம்ஷனை வந்து கிவ் அப் பண்ணுறாங்க கரண்ட் கன்சம்ஷன்லேருந்து. ஸோ ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து குறையிறப்போ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்குறது கால்குலேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் வேல்யூ. இந்த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கவுண்டிங் வந்து ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரெசன்ட் கேஷ் ஃப்ளோவை கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து கேஷ் ஃப்ளோஸ் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து கம்பேர் பண்ண முடியாது, அக்ரிகேட்டடாக இருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் இருக்குது. அதாவது கேஷ் ஃப்ளோஸ் வந்து சிம்பிள் கேஷ் ஃப்ளோஸ் இருக்குது, அன்யூட்டிஸ் இருக்குது, பெர்பெச்சுவிட்டிஸ் இருக்குது. சிம்பிள் கேஷ் ஃப்ளோஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் ஃப்யூச்சர் பீரியட் இருக்கும். இந்த கேஷ் ஃப்ளோ வந்து டிஸ்கவுண்டட் பேக் டு ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதில் வந்து டிஸ்கவுண்ட் ரேட் வந்து அன்சர்டனிட்டியை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இது வந்து கேஷ் ஃப்ளோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக காம்பவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து கேஷ் ஃப்ளோ என்னென்னா ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோ வந்து கன்வெர்டட் டு ப்ரெசன்ட் வேல்யூவாக இது பண்ணுறாங்க. காம்பவுண்டிங் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து கேஷ் ஃப்ளோ இன்னைக்கு டுடேஸோட கேஷ் ஃப்ளோ வந்து கன்வெர்டட் டு ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோ தான் வந்து காம்பவுண்டிங் அப்படிங்கிறாங்க.
அடுத்ததாக பார்க்குறது calculation ஆஃப் ப்ரெசன்ட் வேல்யூ. இன்னையோட வேல்யூ என்ன நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூக்கு ஃபார்முலா இருக்குது, டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இன்ச்சு சி. சி அப்படிங்கிறது எவ்வளோ பீரியடோ அதை குறிக்கும். இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் வரும். இது வந்து அட் த எண்ட் ஆஃப் த இதில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா கேஷ் ஃப்ளோ ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ இன்ச்சு 1+r⁴n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேஷ் ஃப்ளோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்ததாக இதில் வர ஒரு டேர்ம் வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இது வந்து என்னென்னா நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ அதோட நம்ம வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கப்போ இதில் வந்து நிறையா பே அவுட்டும் பே இன்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இதில் வந்து பே இன்ஸ் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் சைன்ஸாக இருக்கும், பே அவுட்னா நெகட்டிவ் சைன்ஸாக இருக்கும். ஸோ டோட்டல் ஆஃப் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து நெகட்டிவ் சைன்ஸில் இருக்கிறத வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தடில் வந்து இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது எதுக்காகனா கேபிட்டல் பட்ஜெட்டுக்கும் அதாவது எக்கனாமிக்ஸ் மூலமாக த்ரூ அவுட் எக்கனாமிக்ஸ் மூலமாக இது பண்ணுறாங்க. இது வந்து என்ன மெஷர் பண்ணுறாங்கன்னா எக்ஸஸ் இல்லைன்னா ஷார்ட் ஃபால் கேஷ் ஃப்ளோவில் இருக்கிறத மெஷர் பண்ணுறாங்க ப்ரெசன்ட் வேல்யூ டேர்ம்ஸில். அடுத்ததாக பார்க்குறது டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ரேட்டில் வந்து கேஷ் ஃப்ளோஸ் வந்து ஃப்யூச்சர் வேல்யூஸ் ப்ரெசன்ட் வேல்யூவோட ரிலேட் ஆகுதோ அதுதான் சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு கீ வேரியபிள் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேமோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோ வெயிட்டட் ஆவரேஜ் கேபிட்டலோ வந்து இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து இன்னொரு அப்ரோச் இருக்குது, இது வந்து டிஸ்கவுண்ட் ரேட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அப்ரோப்ரியேட்டாக இருக்கும், வேரியபிள் டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இது வந்து ஈல்டு கர்வ் ப்ரீமியம் வந்து ஒரு லாங் டேர்ம் டெப்ட்டுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து டிசைட் ரேட்டை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்டாக யூஸ் பண்ணுறப்போ என்பிவி வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கும், 0வோட அதிகமாக வேல்யூவாக இருக்கும். இப்போ வந்து என்பிவி வந்து லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். என்பிவி ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நியூட்ரல் இல்லைனா இன்டிஃப்ரெண்ட் டெசிஷனாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவ் தான் ப்ரிஃபரபுளாக இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது ஆப்பர்ச்சுனிட்டி காசு. இது என்ன அப்படின்னு சொன்னேன்னா ஐடியில் இருக்கிற மணியை வந்து இன்கம் ஏர்ன் பண்ணாமல் இருக்குது நிறையா. ஸோ இந்த மணியை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இது பண்ணிவிட்டு ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதாவது ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இல்லைனா கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் இது எல்லாமே நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்கிறது. நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ சம் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்டோ இல்லைனா ரியல் எஸ்டேட்டோ கமாடிட்டிஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோ நம்ம அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ அவென்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரிட்டர்ன் வந்து வெஞ்சர்ஸோ ப்ராஜெக்ட்ஸோ எல்லாமே வந்து ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்கும். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது வந்து என்ன டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆர் income foregone in investing a particular project instead of risk ஃப்ரீல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல, இது இன்கம் ஃப்ரீ அப்படி ரிட்டர்ன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதை அடுத்ததாக ரிலேஷன் ஆஃப் ரிஸ்க் டு ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ வந்து நமக்கு வந்து ப்ரெசன்ட் வேல்யூ வந்து நமக்கு அக்ரிகேட் ஆகுது. ஸோ இதில் வந்து அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன் இருக்குது. இது வந்து ரிஸ்க்கும் அதோட டேக்கிங் டெசிஷன்ஸும் வந்து என்ன பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்பேரேட்டிவ் ரிட்டர்ன் வந்து ஆல்டர்னேட்டிவ் மீன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து ரியல் எஸ்டேட் அட்வைசரோ ப்ராப்பர்ட்டி அட்வைசரோ ரொம்ப ஷுவராக இருக்க மாட்டாங்க இந்த ரிட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட்டில் வந்து. ஸோ நம்மளோட ஃபியூச்சர் ஆஃப் த மார்க்கெட் வந்து ரிஸ்கியாக இருந்துச்சுன்னா நம்மளோட கால்குலேஷனும் ராங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து கொஞ்சம் லெஸ் ரிஸ்கியாக இருக்கும் இது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இதில் வந்து நிறைய இன்வெஸ்டர் வந்து ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ரிட்டர்னும் இல்லாமல் அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். இதில் வந்து ப்ரெசன்ட் வேல்யூ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெசன்ட் வேல்யூவில் இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்கும். இது வந்து பர்ச்சேசிங் பவரோ ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோவோட பர்ச்சேசிங் பவரை ரெடியூஸ் பண்ணுறது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அது அட்ஜஸ்ட்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரியல் ரிட்டர்னை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. கரண்ட் அண்ட் ஃப்யூச்சர் கன்சம்ஷனும் இதில் இருக்கும். ரியல் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாமினல் கேஷ் ஃப்ளோ டிவைடட் பை 1 + இன்ஃப்ளேஷன் ரேட். இந்த ஃபார்மில் தான் ரியல் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை இதோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கரண்ட் கன்சம்ஷனாக இருக்கும். அண்ட் இதோட இன்ஃப்ளேஷன் வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த கேஷ் ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எல்லா கேஷ் ஃப்ளோவையும் இல்லை, பட் ஈக்குவலி ப்ரெடிக்டபிளாக இருக்கும்.
அடுத்ததாக வந்து ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது ஃபார்ம்லாம் என்னென்னா ப்ராஃபிட் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரிட்டர்னாக இருக்கும். ஸோ இதில் கேபிட்டல் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ரிட்டர்னில் வந்து ஃபர்கோன் பண்ணிடுறாங்க. அதாவது செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி இதை ஃபர்கோன் பண்ணிடுறாங்க. இதில் வந்து 2 ஈக்குவல் டெசிஷன் ரூல்ஸ் இருக்குது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்காக. ஃபர்ஸ்ட் வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிறாங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணது ஒரு பாசிட்டிவ் நெட் ப்ரெசன்ட் வேல்யூஸில் இருக்குது. தென் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரூல் இருக்குது. இதில் வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எக்ஸஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கேபிட்டலில் உள்ளதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக டிஸ்கவுண்டிங் ஆர் காம்பவுண்டிங் ஏ கேஷ் ஃப்ளோ. டிஸ்கவுண்டிங் ஏ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூவை வந்து ஃப்யூச்சராக வந்து கன்வெர்ட் பண்ணுது. இதில் வந்து கேஷ் ஃப்ளோஸ் அது கன்வெர்ட் டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து அக்ரிகேட்டட் ஆயிரும் அண்ட் காம்பவுண்ட் ஆயிரும். செகண்ட் வந்து இதில் என்னென்னா ப்ரெசன்ட் வேல்யூஸ் வந்து கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இன்டிஃபரன்ஸ் வந்து பிட்வீன் வந்து கேஷ் ஃப்ளோவுக்கும் ப்ரெசன்ட் கேஷ் ஃப்ளோவுக்கும் இடையில காணப்படும். இதில் வந்து மற்ற திங்ஸ்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கும். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ வந்து டிக்ரீஸ் ஆகும். டிஸ்கவுண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இந்த ப்ரெசன்ட் வேல்யூ வந்து ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், அதாவது டிஸ்கவுண்ட் ரேட்டில் காணப்படும். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்யூச்சர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறப்போ இது வந்து கேஷ் ஃப்ளோ வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த ப்ரெசன்ட் வேல்யூ வந்து ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அடுத்ததாக காம்பவுண்டிங் கேஷ் ஃப்ளோ. கரண்ட் கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சர் தான் ஒரு காம்பவுண்டிங் இந்த கேஷ் ஃப்ளோ மூலமாக டிஸ்கவுண்ட் ரேட் மூலமாக அப்ரோப்ரியேட் பண்ணுவாங்க. இந்த ஃப்யூச்சர் ஃப்ளோ வந்து ஃப்யூச்சர் ஃப்ளோ ஆஃப் சிம்பிள் கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா ஃப்யூச்சர் வேல்யூ ஈக்குவல் டு கேஷ் ஃப்ளோ இன்ச்சு 1+r the whole power n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போன்னா டிஸ்கவுண்ட் ரேட்டும் காம்பவுண்டிங் பீரியடும் கன்சிடர் பண்ணுறப்போ இது இன்க்ரீஸ் ஆகும். காம்பவுண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோஸ் வந்து கன்வெர்டட் டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃப்யூச்சர் ஃப்ளோஸாக கன்வெர்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்குறது எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரூவான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். இது வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து இதோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் காம்பவுண்டிங் வந்து போத் ஃப்யூச்சர் அண்ட் ப்ரெசன்ட் கேஷ் ஃப்ளோவை வந்து அஃபெக்ட் பண்ணும். எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1+r/n the whole power n -1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து குவார்ட்டர்லி அப்படின்னா 4 n வந்து காம்பவுண்டிங் குவார்ட்டர்லினா 4ன்னு எடுத்துக்கணும். மந்த்லினா n வந்து 12 எடுத்துக்கிறோம். ஏன்னா ஆனுவல் ரேட்டா அப்படிங்கிறதுனால இந்த எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது e⁻r-1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து எஃபெக்டிவ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்ததாக பார்க்குறது அன்யூட்டி. அன்யூட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கான்ஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ ஒரு ரெகுலர் இன்டர்வலில் ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு நடக்கும். எல்லா மந்த்தும் அப்படி செலுத்த மாதிரி இருக்கும், இல்லைனா 3 மாதத்துக்கு ஒருக்கா எல்லா தடவையும் செலுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்படி ஒரு தொடர்ச்சியான நம்ம பேமெண்ட் வந்து நம்ம சொல்கிறது தான் இது பண்ணுவோம். இந்த அன்யூட்டி வந்து எப்படின்னா பிகினிங் ஆஃப் த பீரியட், ஒரு தொடக்கத்துலேயே மந்தோட தொடக்கத்துலேயே நம்ம இது செலுத்துகிறோம். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த எண்ட் ஆஃப் த பீரியட் ஆஃப் அன்யூட்டி அப்படிங்கிறப்போ இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அன்யூட்டி நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கேஷ் ஃப்ளோவையும் டிஸ்கவுண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம இதில் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இந்த இது வந்து மெயினாக ஒரு பே கேஷ் டவுன் அப்படிங்கிறது வந்து ஆட்டோ லோனோட நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் வந்து கேஷ் டவுன் ப்ரைஸை விட அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு கேஷ் டவுனையும் அக்வயர் ஆசெட் பண்ணுறதும் ரொம்ப பெட்டராக இருக்கும். அடுத்ததாக ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் த அன்யூட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் த அன்யூட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு a/r × 1+r the whole power n -1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக பலூன் ரீபேமெண்ட் லோன் அப்படிங்கிறாங்க. இந்த இது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இதில் வந்து ஒன்லி 1 இன்ட்ரெஸ்ட் தான் பேமெண்ட் ஆகிருக்கும் அந்த லைஃப் ஆஃப் த லோனில். என்டையர் பிரின்சிபல் வந்து அதை வந்து எண்ட் ஆஃப் த லோனில் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டு என்டையர் இன்ட்ரெஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த லோனில் பண்ணுறாங்க. இது வந்து பலூன் ரீபேமெண்ட் அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த டைம் ஆஃப் பேமெண்ட் எதில் இருக்கும் அப்படின்னா பாண்டில் டிபெஞ்சர்ஸில் வந்து இந்த டைம் ஆஃப் பேமெண்ட் வந்து காணப்படும். அடுத்தது இன்னொரு டைம் இதில் வந்து சிங்கிங் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபேம்ஸ் வந்து ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் வந்து அதாவது ஃபண்ட்ஸை வந்து ஒரு லார்ஜ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக நமக்கு போதுமான அளவு
காணப்படுற ஃபண்ட்ஸை தான் நம்ம வந்து சிங்கிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் பிகினிங் ஆஃப் அன்யூட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா A + A/R இன்ச்சு 1 - 1 டிவைடட் பை 1 + R த ஹோல் பவர் n-1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து ரொம்ப ஹையராக இருக்கும், அதோட ஈக்குவலண்ட் ப்ரெசன்ட் அன்யூட்டியோட. அடுத்ததாக ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் பிகினிங் பீரியட் அன்யூட்டிஸ். அடுத்ததாக ஃபியூச்சர் வேல்யூ பிகினிங் பீரியட் அன்யூட்டிஸ் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா A/R இன்ச்சு 1 + R இன்ச்சு 1 + R த ஹோல் பவர் n-1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபியூச்சர் வேல்யூ வந்து ரொம்ப ஹையராக இருக்கும், ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் அன் ஈக்குவல் அன்யூட்டியை விட அதிகமாக இருக்கும். நம்ம வந்து அன்யூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபியூச்சர் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது க்ரோயிங் அன்யூட்டி அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு கேஷ் ஃப்ளோ, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் வந்து இது க்ரோ ஆகும், ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடாக இருக்கும். இதில் வந்து இந்த க்ரோயிங் அன்யூட்டி கண்டுபிடிக்கிற ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் க்ரோயிங் அன்யூட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா A இன்ச்சு 1 + G டிவைடட் பை R - G இன்ச்சு 1 + G த ஹோல் பவர் n டிவைடட் பை 1 + R த ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே இது ஃபார் n இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா n இன்ச்சு A அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலேஷன் ஒர்க்ஸ் வந்து க்ரோத் ரேட் வந்து நமக்கு. அடுத்ததாக பெர்பெச்சுட்டி அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் கான்ஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ. இது வந்து லைஃப் டைம் பென்ஷன் வந்து இந்த பெர்பெச்சுவலோ ரெண்டல் ரிசீவ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து இதில் வந்து ரிசீவ் பண்ணலாம். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் பெர்பெச்சுட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா A/R அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது இதில் வந்து கன்சோல் பாண்ட் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. கன்சோல் பாண்ட் அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு மெச்சூரிட்டியும் கிடையாது, இது வந்து ஒரு ஃபிக்ஸடு வந்து கூப்பனை வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த க்ரோயிங் பெர்பெச்சுட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் க்ரோயிங் பெர்பெச்சுட்டி அப்படிங்கிறப்போ C - R டிவைடட் பை R - G க்ரோயிங் பெர்பெச்சுட்டினா C டிவைடட் பை R - G. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த க்ரோயிங் பெர்பெச்சுட்டி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோவாக இருக்கும், இது ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் க்ரோவ் ஆகும், அண்ட் வந்து ஒரு ரெகுலர் டைம் இன்டர்வலில் வந்து இது பேமெண்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து க்ரோயிங் அன்யூட்டிக்கும் க்ரோயிங் பெர்பெச்சுட்டிக்கும் நிறைய செவரல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் லெஸ் தென் இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டோட வந்து கம்மியாக இருக்கணும்.